காற்றினுடைய வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சொன்னது போல அந்த சூறாவளி என்பது உருவாகி இருக்கிறது. நேற்று தொடங்கி இன்று வரைக்குமாக காற்று இல்ல, அதி கனமழை தான். ஆனா இப்போது காற்றும் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான பாதிப்புகளையும் கூட ஏற்படுத்தும். நம்ம பேசலாம். அதற்கு முன்னதாக மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழனியில் மழை காரணமாக ஏராளமான தனியார் பள்ளிகள் விடுமுறையை அறிவித்து வருகிறார்கள். குறிப்பிட்ட மாவட்டங்களில் தற்போது மழை பொழிவு இருக்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பழனியில் தற்போது விடுமுறை அறிவிக்காத நிலையில் மழையில் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதால் தனியார் பள்ளிகள் விடுமுறையை அறிவித்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென் தமிழகத்தில் மிக அதி கனமழை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு அரசு பொது விடுமுறை அறிவித்திருந்த நிலையில் சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பழனியிலும் கூட தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அங்கு விடுமுறை அறிவிக்காத நிலையில் தற்போது மாணவர்கள் பள்ளிக்கு வருவதில் இருக்கக்கூடிய சிரமத்தை உணர்ந்து தனியார் பள்ளிகள் விடுமுறை அறிவித்திருக்கின்றன. அது தொடர்பான அண்மை செய்தியையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி புறநகர் பணிமனையில் வெள்ளம் முழுவதுமாக தேங்கி இருப்பதால் பேருந்துகள் அங்கு வெள்ள நீரில் மூழ்கியிருக்கின்றன. பெரும்பாலான சாலைகள் ஒரு வழி போக்குவரத்தாக மாறி இருக்கின்றன. அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தென் தமிழகத்தில் இன்றும் அதி கனமழை என்பது தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தூத்துக்குடி கேசிடி நகர் பகுதியில் கடும் மழை வெள்ளம் காரணமாக அந்த பகுதிகள் என்பது முற்றிலுமாக வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் முரளி கணேஷ். விவரங்கள், அங்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள். பாலா, தூத்துக்குடியில் பெய்து வரக்கூடிய தொடர் மழையின் காரணமாக கேடிசி நகர் பகுதி என்பது முற்றிலுமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே, அதாவது நாம் இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து எட்டயபுரம் ரோடு ஹவுசிங் போர்டு காலனியில் இருக்கக்கூடிய மெயின் சாலையில் இருக்கும். இந்த பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய தான் கேடிசி நகர். இந்த பகுதி முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்து அந்த பகுதியில் தண்ணீரானது ஒரு இழுப்போட தண்ணீரானது செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஏராளமான வீடுகளுக்குள்ள வந்து மழைநீர் புகுந்திருக்கிறது. இந்த மழைநீர் புகுந்ததை எடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களது உடைமைகளை எடுத்துக்கிட்டு சாரசாரையாக தங்கள் வசிக்கக்கூடிய பகுதியை விட்டு வெளியேறக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே நேரத்தில் தங்களுடைய உடைமைகளோடு அங்கிருந்து வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பாதுகாப்பு முகாம்களுக்கு செல்கிறாங்களா இல்லை அவங்க வேற பகுதிகளுக்கு செல்கிறாங்க என்கிற குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நாம் வந்து பேசலாம். இப்போ நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வாரீங்க? உங்கள் பகுதியில் தண்ணி எப்படி இருக்குது? நாங்கள் வந்து இப்போ சென்னை போயிட்டு வரோம். வரும்போது கோயம்புத்தூர்லேருந்து இறங்கி வரணும். இங்கேருந்து தண்ணி போகுதுன்னா ஆட்டோக்காரங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து தான் வரோம். தண்ணி நிறைய வெள்ளமாக இருக்குது எல்லா பக்கம். நாங்கள் வந்து சென்னைக்காண்டி ஒரு நிகழ்ச்சிக்காண்டி போயிட்டு வந்துருந்தோம். கோயில்பட்டிலேயே அந்த ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் விடல. ஆனால் அங்கேருந்து எந்த போக்குவரத்து பேருந்து வசதி இல்லை. பஸ்ஸையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து நாங்கள் என்ன சொன்னால் 1000 ரூபாய்க்கு ஆட்டோ கொடுத்து வந்தோம். ஆட்டோவே வந்து எல்லா இடமும் தண்ணி, ரோடு ஃபுல்லாக ரோடு தண்ணி. அந்த சைடு வந்து ரோடு வந்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்குது. குறுக்கு சாலைக்கிட்ட வந்து இறங்கணும், அங்கேயும் வெள்ளப்பெருக்கு. இப்போ அங்கேருந்து நடந்தே நாங்கள் வந்துட்டு இருக்கோம். குறுக்கு சாலையிலும் நடந்தே நாங்கள் வந்துட்டு இருக்கோம். இப்போ எந்த போக்குவரத்துமே இல்லை. நாங்கள் எல்லாரும் சென்னையில தான் வரோம். வெள்ளம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த போக்குவரத்துமே இல்லை. ஆட்டோ, பஸ்ஸு எந்த போக்குவரத்துமே இல்லை. எல்லாமே நடந்து தான் வரோம். நடந்து வரவும் முடியல. தண்ணி அவ்வளோ எங்களை அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. வெள்ளம் அவ்வளோ அதிகமாக இருக்குது. பாலா, சென்னை, மதுரை உள்ளிட்ட நகரங்கள்லேருந்து வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் கேடிசி நகரினுடைய முனைப்பு பகுதியில் வந்து பயணிகளை வந்து இறக்கி விட்டு போயிடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த இதில் வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வெள்ளத்தில் நடந்தவாறே இந்த பகுதி வழியாக சென்றுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்பகுதியில் வரக்கூடியவங்க கேடிசி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்ததன் காரணமாகவும் தங்கள் வீடுகளை வந்து காலி செஞ்சுட்டு அங்கிருந்து தற்காலிகமாக தங்களுடைய உறவினர்கள் வீடுகளுக்கு செல்லக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கிறது. பாலா, முரளி கணேஷ், பெரும்பாலான பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக வீடுகள் என்பது அங்கு தற்காலிக நிவாரண முகாம்கள் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கா? அங்கிருந்து மக்களை மீட்பதற்கான